உண்மையிலே அவர்கள் இன்று கஷ்டப்பட்டு அவர்கள் படித்து இத்தனை வருடமாக கஷ்டப்பட்டு படித்து இன்று வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பனியிலும் வீதியோரத்தில் இருப்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். நாங்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஏன் ஜனாதிபதி, பிரதமர் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்டு படித்தவர்கள் வீதியோரத்தில் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகின்ற பட்டதாரிகளை உள்வாங்குகின்ற, பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை வழங்குகின்றதற்கான ஒரு திட்டத்தினை அரசு முன்வைக்க வேண்டும். ஒரு நிலையான ஒரு கொள்கை திட்டம் அரசிடம் இருக்க வேண்டும். ஆனால் இன்று அரசிடம் அந்த கொள்கை திட்டம் இல்லை. பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகின்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் எப்படி வழங்க வேண்டும், எந்த நேரத்தில் வழங்க வேண்டும், எந்தெந்த தொழில்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலையான திட்டத்தை இந்த அரசு முன்வைக்க வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த நல்லாட்சி அரசு அதனை துரிதப்படுத்த வேண்டும் என கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. நன்றி. பிரேரணையை ஆமோதித்து கௌரவ ஸ்ரீநேசன் அவர்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். அத்தோடு அதன் நியாயப்பாடுகள் பற்றியும் சில வார்த்தைகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் எமது நாட்டில் தேசிய பாடசாலைகளில் 6000 ஆசிரிய வெற்றிடங்கள் இருப்பதாகவும், மாகாண பாடசாலைகளில் 15000 ஆசிரிய வெற்றிடங்கள் இருப்பதாகவும், அரச நிர்வாகத்தில் 11000 வெற்றிடங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மொத்தத்தில் 38000 வெற்றிடங்கள் இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் எங்களுக்கு தருகின்றது. அந்த வகையில் இன்று பட்டதாரிகள் வீதியோரங்களில் இருந்து ஏறத்தாழ 1 மாத காலமாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட, யுத்தத்தால் வஞ்சிக்கப்பட்ட, பல பாதிப்புகளை தங்கள் மத்தியில் சுமந்து கொண்டிருக்கின்ற மாகாணங்களாக இருக்கின்றன. அந்த மாகாணங்களில் இன்று இளைஞர்கள் எத்தனையோ இன்னல்கள் மத்தியில், எத்தனையோ நெருக்குவாரங்கள் மத்தியில் தமது பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு இன்று தொழிலுக்காக வீதியோரங்களில் போராட வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஏறத்தாழ 1 மாதங்களை அண்மித்த போதும் இந்த போராட்டங்களுக்கான முடிவினை இந்த நல்லாட்சி அரசு வழங்காத நிலை ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கின்றது. குறிப்பாக எமது நாட்டில் எமது பல்கலைக்கழகங்களால் எமது கல்விக் கொள்கைக்கு அமைவாக நாங்கள் விதந்துரைத்த அந்த பட்டப்படிப்புக்கான பாடங்களை கற்று வெளியேறிய எமது இளைஞர்கள், யுவதிகள் எம்மிடம் கேட்கின்றார்கள், எமக்கு தொழில் பெற்று தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்படி என்றால் எமது பல்கலைக்கழகங்கள் கல்விக் கொள்கைக்கு அமைவாக ஏற்படுத்தி கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட பாடங்களைத்தான் அவர்கள் கற்றிருக்கின்றார்கள், பட்டங்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் எமது பல்கலைக்கழகங்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பட்டதாரிகள் எமது தொழிற்சந்தையில் அவர்களுக்குரிய மவுசு இல்லையா, அல்லது தொழிற்சந்தைக்குரிய தொழில்களை பெறுவதற்குரிய அந்த லாயக்கு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. நாங்கள் ஒரு முன் திட்டமிடல் மூலமாக இந்த பட்டதாரிகளை உருவாக்கி இருக்க வேண்டும். அதாவது எமது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட தொழில்களுக்குரிய வெற்றிடங்கள் இருக்க போகின்றது, அப்படிப்பட்ட தொழில் வெற்றிடங்களுக்கு ஏற்ற விதத்தில் திட்டமிட்டு பல்கலைக்கழகத்திற்குரிய பாடங்களை ஒழுங்கமைத்து அதற்கேற்ற கல்விக் கொள்கைகளை உருவாக்கி நாங்கள் இந்த பட்டதாரிகளை பயிற்றுவித்திருந்தால் இந்த நிலைமை உருவாகி இருக்காது. இன்றைய நிலையில் இந்த பட்டதாரிகள் எம்மிடம் தொழில் கேட்கின்றார்கள். இவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து கல்வி கற்று வந்தவர்கள் அல்ல, எமது சொந்த நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் இருந்துதான் கல்வி கற்று வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை கேட்கலாம், அரச துறைகளில் அனைத்து பட்டதாரிகளுக்கும் நாங்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்ற கேள்வி எங்கள் மத்தியில் எழுவதற்கு நியாயம் இருக்கின்றது. ஆனால் அரச துறைகளில் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை
பெற்றுக் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லாது விட்டாலும் ஏன் எமது வடகிழக்கு மாகாணங்களில் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன, பல்வேறுபட்ட தொழில் தரக்கூடிய நிலையங்கள் மூடப்பட்டு கிடக்கின்றன, விவசாய பண்ணைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன. இப்படியான விவசாய பண்ணைகள், தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்களை மீண்டும் இயங்கச் செய்வதன் மூலமாக அந்த துறைகளில் கூட அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எடுத்த எடுப்பில் அரசு துறைகளில் மாத்திரம் இவர்கள் தொழில் வாய்ப்புகளை கோருகின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு தொழில் வழங்கக்கூடிய தொழிற்சாலைகளை, தொழிலகங்களை, பண்ணைகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாகவும் அவர்கள் கற்ற கல்விக்குரிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எமது இளைஞர்கள் கடந்த காலத்தில் கவனிக்காமல் விடப்பட்டதன் காரணமாகவும் அவர்களுடைய மன தாக்கங்கள், மன அவஸ்தைகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அபிலாசைகள் என்பவற்றை புறக்கணித்ததன் காரணமாகவும் கடந்த காலத்தில் நாங்கள் பல நெருக்குவாரங்களை அனுபவித்திருக்கின்றோம். அந்த வகையில் கடந்த ஜேவிபி புரட்சியாக இருக்கலாம், வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட இளைஞர் புரட்சியாக இருக்கலாம், இவற்றுக்கெல்லாம் காரணம் தொழில் வாய்ப்புகளும் ஒன்றாக இருந்திருக்கின்றது. பல்கலைக்கழகங்களில் ஏற்படுத்திய தரப்படுத்தல் முறைமையும் காரணமாக இருந்திருக்கின்றது. எனவே இந்த காரணங்களால் கடந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு ஒரு நெருக்குவாரத்தை அல்லது புரட்சியினை ஏற்படுத்திய இளைஞர்கள் செய்த அந்த வன்முறையான தன்மைகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இன்றைய நிலையில் பட்டதாரிகள் தெருக்களில் நிற்கின்ற இந்த நிலையில் இதனை நாங்கள் மிகவும் ஒரு கடுமையாக சிந்தித்து இதற்குரிய பதிலை காண்பதற்கு, அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கு நாங்கள் விரைவாக முடிவெடுக்க வேண்டும். ஏனோதானோ என்ற மனப்பாங்கில் இருப்போமாக இருந்தால் மீண்டும் விபரீதங்கள் ஏற்படுவதற்கும் அல்லது விரக்தியின் விளிம்பில் சென்று அவர்கள் வித்தியாசமான பாதைகளை தேடிக்கொள்வதற்கும் வழிவிட்டவர்களாக இருப்போம். ஆகவே இதற்குரிய முடிவினை இந்த நல்லாட்சி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி அமைகின்றேன். நன்றி.